முற்றிலும் துறந்த முனிவர்களாக வாழ்வது தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்கும் புதிதான ஒன்று அல்ல. அந்த பாரம்பரியத்தில் தமிழ் சித்தர் வரலாற்றில் வந்த பெருமக்களில் பட்டினத்தார் போல முற்றிலும் துறந்தவர் எவருமில்லை என்று சொல்வார்கள். அந்த பட்டினத்தார் ஒரு முறை வயல்வெளியில் வரப்பின் மேல் தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்தார். அந்த வழியாகச் சென்ற பெண்களில் ஒருவர், இவரெல்லாம் ஒரு துறவியா, வரப்பின் மீது தலை வைத்து சுகமாக உறங்குகிறாரே என்றாள். அதை கேட்ட பட்டினத்தார், வரப்பின் மீது தலை வைப்பது கூட சுகமா, அதுவும் எனக்கு தேவையில்லை என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வரப்பிலிருந்து தலையை எடுத்துவிட்டு தரையோடு தரையாக படுத்து கொள்கிறார். அதே வழியாக திரும்பி வந்த பெண்களில் மற்றொருவர், இவரெல்லாம் ஒரு துறவியா, போவோர் வருவோர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு படுத்திருக்கிறாரே என்றார். அதை கேட்ட பட்டினத்தார் அந்த இடத்தை விட்டே எழுந்து சென்று விட்டார். சமூகத்தின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் இடம் கொடுத்தால் யார் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதிலேயே நம்முடைய கவனம் இருந்தால் கவலையும் கண்ணீரும் தான் நமக்கு மிஞ்சும். அதோடு அனுதின மகிழ்ச்சியை இழப்போம், நிம்மதியை இழப்போம். நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை அடையாது நம் வாழ்வையே இழக்கும் சூழல் உருவாகக்கூடும். நம்மை பற்றி பிறர் கொண்டிருக்கும் கருத்தில் இருக்கும் உண்மையை எடுத்துக்கொள்வதில் தவறில்லை. ஆனால் பிறர் பார்வைக்கும் கருத்துக்கும் நாம் அடிமையாக தேவையில்லை. போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற மனநிலையோடு பணியாற்றியவர்கள் தாங்கள் வாழ்ந்த சமூகத்துக்கும் பிற்கால சந்ததியினருக்கும் அளப்பரிய சேவையை செய்து வரலாற்றின் பக்கங்களில் தடம் பதித்திருக்கிறார்கள். சாக்ரட்டிஸ், புத்தர், இயேசு போன்றோர் அந்த வரிசையில் முதலிடத்தில் இருக்கிறார்கள். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் கொண்டு வாழ்ந்து தனி மனிதரிடத்திலும் சமூகத்திலும் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள் அவர்கள். விவிலியத்தில் நற்செய்தியில் யோவான் காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும் உண்டு முற்றிலும் துறந்த தவ முனியாக வாழ்ந்தார். அவரை பேய் பிடித்தவன் என்று முத்திரையிட்டு புறந்தள்ளிய யூத சமூகம் மக்களோடு மக்களாக பழகி அவர்களை குணமாக்கி வாழ்க்கையை கொண்டாட வழிகாட்டி நிறைவாழ்வு வழங்கிய இயேசுவை பெருந்தேனிக்காரன், குடிகாரன் என்று தீர்ப்பிட்டு சிலுவையிலே அறைந்தது. ஊர்வாயை உலை வைத்து மூட முடியாது. அதற்கான முயற்சி எடுத்து நம் சக்தியையும் நேரத்தையும் விரயம் செய்வதில் பலனில்லை. நன்மை என்றும் தீமை என்றும் 4 பேர்கள் சொல்லுவது நம்முடைய பிழை இல்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நீதியின் அன்பின் பாதையில் உண்மையை பேசி நன்மையை செய்து லட்சியவாதிகளோடு தோள் சேர்த்து முன்னோக்கி பயணிப்பதுதான். அத்தகைய பயணம் நம் வாழ்க்கையை நிறைவான ஒன்றாக்கும்.